சஷ்டி விரதத்தை பற்றி சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த கந்த கடவுளுடைய பெருவிழாவானது கந்த சஷ்டி பெருவிழா. லட்சோப லட்ச மக்கள் ஒருங்கே இணைந்து கூடி கொண்டாடக்கூடிய விழா இந்த கந்த சஷ்டி பெருவிழா. கடலா அல்லது தலையாலை, கடலில் மக்களுடைய தலையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியது இந்த கந்த சஷ்டி பெருவிழா. இது 6 நாட்கள் இருக்கக்கூடிய விரதம். இது அமாவாசை அடுத்து தொடங்கக்கூடிய பிரதமையில் தொடங்கி சஷ்டி என்று சொல்லக்கூடிய திதி வரை விரதம் இருந்து 6 நாட்களும் முருகனை நினைந்து, ஒவ்வொரு நாளும் முருகனை நினைந்து காப்பு அணிந்து கொண்டு மாலை அணிந்து கொண்டு உபவாசம் இருந்து முருகனை வேண்டி விரதம் இருப்பது தான் இந்த கந்த சஷ்டி விழாவினுடைய தாத்பரியம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் என்று சொல்லக்கூடிய பழமொழி எப்படி என்றால், சஷ்டியிலே விரதம் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தங்களுடைய கரு உற்று வாழ்வார்கள் என்பதுதான் இந்த விரதத்தினுடைய முக்கியமான தாத்பரியமாக சொல்லப்படுவது. இந்த 6 நாட்களும் எதற்காக கந்த சஷ்டி விழா வைத்திருக்கிறார்கள் என்றால், நம்முடைய இந்து மதத்திலே பின்பற்றக்கூடிய புராணங்கள் மொத்தம் 18 வகை புராணங்கள். இந்த 18 வகை புராணங்களிலே முக்கியமான ஒரு புராணமாக இருப்பது இந்த கந்த புராணம். இந்த கந்த புராணத்திலே சொல்லப்படக்கூடிய செய்தியை தான் இந்த 6 நாட்களும் நாம் கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடுகின்றோம். முருகப்பெருமான் இந்த உலகிலே அவதாரம் செய்ததற்கான காரணம் என்னவென்றால், சூரபத்மன் முதலான அசுரர்களை அழித்து தேவர்களை காத்து ரட்சிப்பதற்காக முருகன் அவதாரம் செய்தார் என்பதுதான் புராண வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. அந்த முருகப்பெருமான் ஒவ்வொரு அசுரர்களையும் ஒவ்வொரு நாளும் அழித்து இறுதியாக 6வது நாள் சஷ்டி அன்று சூரனை சம்ஹாரம் செய்தார் என்பதுதான் இந்த சூரசம்ஹார விழாவானது சஷ்டி அன்று கொண்டாடப்படுகின்றது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்கின்றது. இதிலே கவனிக்க வேண்டியது, சூரனை அழித்தார் என்பதுதான் வரலாறு, புராண வரலாறாக நாம் எடுத்துக்கொள்ளுகின்றோம். ஆனால் உண்மையாக முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 குணங்களையும் அழித்து, முருகன் நல்ல எண்ணங்களை நமக்கு ஆணவத்தை அழித்து ஞானத்தை வழங்கியும், கண்ம குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துயரங்களை நீக்கி நல்ல வாழ்க்கையை வாழவும், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நீக்கி நல்ல ஒரு நிலையான வாழ்வை நாம் வாழுவதற்கான முறையை முருகன் அருளுகின்றார் என்பதை தான் இந்த கந்த சஷ்டி விழாவினுடைய முக்கியமான தாத்பரியமாக நாம் புரிந்து கொண்டு, 6 நாட்களும் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் உபவாசத்திலே உப்பை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது என்பது உண்மையான வரலாறு. ஏனென்றால் முருகனுக்கு உப்பு என்று சொல்லக்கூடியதை சேர்த்து விரதம் இருக்கக்கூடாது என்பது உண்மையான வரலாறிலே நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அது மட்டுமல்லாது ஒரு வேளை உபவாசம் இருப்பதும் வழக்கத்திலே இருக்கின்றது. ஏன்னா மதியம் மட்டும் சாப்பிடுவார்கள் இருக்கிறார்கள், காலையிலே சாப்பிடுவார்கள், மதியம் சாப்பிடுவார்கள், இரவு சாப்பிடுவார்கள் என்று அவரவர்களுக்கு ஏற்ப இந்த விரத முறைகளை மாற்றி அமைத்து கொள்ளலாம். ஆனால் பயபக்தியோடு நாம் விரதம் இருந்தால் மட்டுமே முருகனுடைய திருவருளை பெற முடியும். நாம் வெறுமனே சாப்பிடாம இருந்துவிட்டு முருகனை பற்றி நினைக்காமல் ஊரெல்லாம் சுற்றிவிட்டு நாம் அந்த விரதம் இருப்பதற்கு பயனில்லை. விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு வேளையாவது முருகன் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகனை துதித்து அவரை பற்றிய புகழை பாடினால் விரதம் இருந்தனுடைய தாத்பரியத்தின் பலனை கண்டிப்பாக அடைவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முருகனுடைய கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம் என்று சொல்லக்கூடிய பாடல்களை பாடியும் முருகனை வழிபடலாம் என்பதை நாம் புரிந்து கொண்டு, கந்த சஷ்டி விழாவிலே அனைவரும் விரதம் இருப்பவர்கள் அனைவருமே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளை பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றேன். அடுத்து முருகரை பிரசித்தி பெற்று அந்த ஸ்தலத்துல தான் போய் வணங்கணுமா, அல்லது அருகில் இருக்கிற கோயில் போறாங்க, இப்போ திருச்செந்தூர் போறாங்க, தேடி தேடி போறாங்க, இப்போ போற மாதிரி, இது எப்படி பாருங்க? முருகப்பெருமான் எங்கும் நீக்கமர நிறைந்தவன் இறைவன் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. பரம்பொருளானது எங்கும் பரவி இருக்கிறது என்பது உண்மையான வரலாறு. அந்த
கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரம் நடந்தது திருச்செந்தூர் என்பதினாலே அந்த இடத்திற்கு எல்லாருமே சென்று வழிபடணும் என்பது ஆசைதான். ஆனால் அனைவருமே ஒரே இடத்திலே சென்றால் அந்த இறைவனாலே அது தாங்க முடியாது. அப்படிப்பட்ட கூட்டமானது நாம் எல்லாருமே போகிறோம். அது பற்றி நாம் எல்லாருமே போகிறது தப்பு கிடையாது. எல்லாத்தையும் சமாளிப்பது தான் ரொம்ப கடினமான ஒரு விஷயம். எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். போக்குவரத்து, அங்கே தங்கக்கூடியவற்று, அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இருக்கிறது. அதனால் திருச்செந்தூர் சென்றால்தான் செந்தில் ஆண்டவன் அருள் கிடைக்கும் என்பது இல்லை. எங்கே உங்கள் வீட்டு அருகிலே இருக்கக்கூடிய அத்தனை முருகன் ஆலயங்களோ சிவாலயத்தில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதிக்கோ நீங்கள் சென்று முருகனை வழிபட்டால் முருகனுடைய திருவருள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏனென்றால் மனம் ஒன்றி வழிபடுவது ஒன்றை தான் இறைவன் நினைக்கிறாரே தவிர அங்கு சென்று வழிபட வேண்டும் என்று இறைவன் எப்பொழுதுமே நினைத்தது கிடையாது. குறிப்பாக அந்த விரத நாட்களில் வந்து ஒரு நாள் விரதம் இருக்கலாம், 6 நாட்கள் விரதம். இந்த விரத நாட்கள் மொத்தம் 6 நாட்கள் தான். 6 நாட்களும் விரதம் இருப்பது தான் பலனை தரும் என்பது உண்மையான வரலாறு. ஆனால் இந்த காலகட்டத்திலே நவீன வாழ்க்கையிலே எல்லாருமே வேகமான உலக வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். உடல்நிலை சரியில்லாதவர்கள், உடலிலே பிரச்சனை இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் விரதத்தை சஷ்டி அன்று மட்டும் காலையிலே இருந்து மாலை வரை சூரசம்ஹாரம் நடைபெறும் வரை விரதம் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அதே போல காலை சஷ்டி அன்று காலையிலிருந்து மறுநாள் திருக்கல்யாணம் நிறைவு அடையும் வரை விரதம் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். விரதம் என்பது நம்முடைய மனம் மற்றும் மொழிகளை ஒன்றிணைத்து நம் உடலை தூய்மையாகவும் உடலை சீராகவும் வைத்திருப்பது ஒன்றே விரதத்தினுடைய தாற்பயமே தவிர கடவுள் என்றைக்கும் அவர்கள் விரதம் இருந்து என்னை வழிபடு என்று சொல்லுவது கிடையாது. நம் மனதையும் உடலையும் தூய்மையாகவும் சீராகவும் வைத்திருப்பதே விரதத்தினுடைய தாற்பயம் என்று நாம் புரிந்து கொண்டு விரதம் இருக்க வேண்டும். சும்மா நானும் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம இருந்து மயக்கம் வருவது நிறைய பேருக்கு நடக்குது. அதில் கடவுள் யாரையும் சாப்பிடாம இரு என்று சொல்வதில்லை. நாம் நம் உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். நம்மால் முடிந்தால் விரதம் இருக்கலாம், இல்லை என்றால் கடவுளை வணங்கும். கடவுள் விரதம் இருந்து வழிபடுவதற்கு மட்டுமே அருள் பாலிப்பார் என்பது கிடையாது. தூய பக்தியோடு யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அருள் பாலிப்பதிலே இறைவன் தயங்குவது கிடையாது. இப்போ இந்த விரதம் முடிந்து அந்த செவ்வாய்க்கிழமை வருது, அன்னைக்கு என்ன மாதிரி அவங்க முடிக்கணும்? அன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது. இப்போ திருக்கல்யாண வைபவம் திருச்செந்தூரிலே காலையிலே நடந்துவிடும். சூரசம்ஹாரம் நாளை, அதாவது திங்கட்கிழமை மாலை சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு செவ்வாய்க்கிழமை காலை திருச்செந்தூரிலே தெய்வானை திருக்கல்யாணமானது நடைபெறும். திருப்பரங்குன்றத்திலையும் காலையிலே நடைபெறும். இப்போ காலையிலேயே விரதத்தை நாம் நிறைவு செய்திடலாம். அது பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் மாலையில் திருக்கல்யாணம் நடக்கிறது, அப்போ நாம் அப்போ முடிச்சுக்கலாமா அப்படின்னா அது அவர்களுடைய சௌகரியமே தவிர நாம் அதை தடை செய்வது அருகதை கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்களுடைய மன விருப்பம் தான். அவர்களுடைய மன விருப்பத்தின் பேரே அவர்கள் விரதம் இருக்கலாம். ஆனால் காலையிலேயே நாம் திருக்கல்யாணம் முடிந்தால் நாம் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மற்றபடி சஷ்டி அன்று காலையிலே தொடங்கியவர்கள் மாலை சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு கூட நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த விரதமுடைய தாத்பரியம்னா திதியினுள் நாம் விரதம் இருப்பது. குறிப்பாக ஏகாதசி திதி என்பது ஏகாதசி திதி இருக்கும் வரைதான் அந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். அதுபோல சஷ்டி திதி எத்தனை நேரம் இருக்கிறதோ அத்தனை நாழிகை நாம் விரதம் இருந்தால் கூடுமான வரை நன்மை பயனை நமக்கு அளிக்கும். 6 நாட்கள் தான் விரதமா? வருடத்துல மாதமாக இருக்கக்கூடிய விரதம் வேற இருக்கிறாங்க. மொத்தத்துல முருக பக்தர்கள் என்ன சொல்றாங்க? இந்த கடைசியாக நம்ம சொல்ல வருவது என்ன அப்படின்னா, முருகனை நினைந்து இந்த 6 நாட்கள் விரதம் இருப்பவர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள். அவங்க வருடத்திலே 6 நாட்கள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யலாம். அது மட்டுமல்லாது மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியிலேயும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறார்கள். கிருத்திகை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் என்றும் விரதம் இருந்து முருகனை வழிபடுகிறார்கள். எனவே முருகனுக்கு வழிபாட்டிற்கு குறைவு கிடையாது. நாம் வருடம் முழுவதுமே விரதம் இருந்து வழிபடுவதற்கான சாத்தியங்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியிலே விரதம் இருக்கலாம், கார்த்திகை திதி நட்சத்திரத்திலே நாம் விரதம் இருக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வாய்ப்பை வழங்கிய ஸ்பீக் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த தொலைக்காட்சி மென்மேலும் பெருகி அனைவருமே இதை சப்ஸ்கிரைபும் அதை தொடர்ச்சியாக பார்க்கவும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.